அன்பு நண்பர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய காலையில் மணி 7 ஆக போகிற வீடியோ இருக்க வேண்டிய முதல் அடிப்படை குணம் என்ன தெரியுங்களா? இருக்க வேண்டியது கட்டாயம் உற்சாகம். உற்சாகம் இல்லாத மனிதன் வாழ்வது வீண். உற்சாகம் இல்லைங்க, எனக்கு சூழல் நல்லா இல்லைங்க, பெரிய ஆசீர்வாதம் இல்லை, கொடுப்பனை இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை, உடம்பு நல்லா இல்லை, இப்படி பல காரணங்கள் உற்சாகமின்மைக்கு நாம் சொல்லிக்கலாம். ஆனால் இதெல்லாம் கூடி வந்தால் தான் நான் உற்சாகமாக இருப்பேன். நான் என்றைக்குமே ஒரு நாள் இருக்க முடியாது. அதனால் மனிதன் என்பவன் அடிப்படை குணம் என்கின்ற இந்த உற்சாகத்தோடு காலையில் எந்திரிக்கணும். வாழ்வை புதிதாக பார்க்கணும். காலங்கத்தால் எந்திரிச்சிங்களா, பிரபஞ்சத்தை புதிதாக பார்க்கணும். மனிதனுடைய அடிப்படை துன்பங்களுக்கு காரணம் நிஜமானது. என்னுடைய 62 வயது அனுபவம் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஊஞ்சலாடி கொண்டிருக்க அந்த மனதோடு பயணிப்பது. அந்த மனதை இழுத்து பிடிச்சி நிகழ்காலத்துக்கு கொண்டு வருவதே இல்லை. அதனால தான் துன்பப்படுறான் மனுஷன். நான் இந்த புரிதலை ஒரு 2 ஆண்டுகளாக பெற்று சர்வசாதாரணமாக நிகழ்காலத்துக்கு வந்துட்டேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்கிட்ட ஒரு செல்ஃபோன் தொலைஞ்சு போயிருச்சேன். நான் 1 வாரம் ஆகும் அதை மறக்கிறதுக்கு. ஆனால் இன்று சர்வசாதாரணமாக அதை மறக்கக்கூடிய பக்குவத்தை இந்த ஞான புரிதல் தந்துவிட்டேன். இப்போலாம் நான் 6 மணி 58 நொடிக்கு தவிர வேற எதையும் யோசிக்கிறதே இல்லை. ஏனென்றால் எனக்கு வேண்டியது உற்சாகம். வாழக்கூடிய சொச்ச நாட்களை இனிதாக கழிக்கணும். இனிது 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 ஆசை குறைத்து வாழ வாழ்வே இனிது. அந்த வாழ்வே இனிது. அதனால் ஆசைகளை குறைங்க. குறிப்பாக எந்த ஆசைகளை வச்சுக்காதீங்க. பெரிய ஆசையெல்லாம் இல்லை. ஆனால் ஆசைப்பட்டால் தான் ராக்கெட்டுக்கு போக முடியும், சந்திரமண்டலத்துக்கு போக முடியும். மறுக்கலை. அது ஆசையை சகித்து கொள்ளக்கூடிய மனசை எடுத்துக்க. நடப்பவை எதுவாக இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை வளர்த்துங்க. குறிப்பாக நான் அதான் சொல்கிறேன், உனக்கு எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வேண்டும். இதை நீ கடைப்பிடிக்கிறையான்னு சொல்லிட்டு என்னை கேட்டீங்கன்னா, நான் கடைப்பிடிக்க முயற்சி செஞ்சிட்ருக்கேன். அதன் பொருட்டுத்தான் இந்த மாரடைப்பை தாங்கிக் கொண்டேன். தினம் அந்த மாரடைப்பு தரும் வரிகளை தாங்கிக் கொள்கிறேன். சர்வசாதாரணமாக